5 நிமிஷத்தில் நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு கருக்கு முறுக்குன்னு சூப்பராக இனிப்பாக ஒரு அச்சு முறுக்கு எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஈஸியான ரெசிபி தான், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் இன்னைக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை எந்த அளவு சேர்க்குறோமோ அந்த அளவு மொறுமொறுப்பாக முறுக்கு அழகாக வரும். கூடவே சீனி இன்னைக்கு எடுத்திருக்கேன். சீனி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உங்கள் தேவைக்கு அளவு இனிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த சீனியை கையெடுத்து தான் நம்ம கலந்து விடணும். ஏன்னா நம்ம கையில் உள்ள சூடுனால இந்த இனிப்பு அழகாக நம்ம முட்டையோட கலந்து உருகி வரும். இதில் தேவையான அளவு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. தேங்காய் பால் மட்டும் சேர்த்துக்கோங்க, தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. எல்லாமே சேர்த்து முட்டை தேங்காய் பால் எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. மாவு நல்லா சேர்ந்து கலந்து விட்டுருங்க, கையால் கலந்து விடுங்க. தேவையான அளவு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க, சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இனிப்பு தேவையான அளவு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் அழகாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா நடுவில் அச்சியை வச்சு நல்லா ஊற வச்சுருங்க. அச்சி முக்கிறது இப்படி தான், முக்கால்வாசி தான் முக்கணும், ஃபுல்லாக முக்கிடக்கூடாது, முறுக்கு வராது. நீங்கள் கலக்கிற பாதம் தப்பிடுச்சுன்னா கண்டிப்பாக முறுக்கு வராது. அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த மாதிரி எண்ணெயில் அழகாக போட்டுட்டு லைட்டாக ஷேக் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த அச்சிலேருந்து அழகாக முறுக்கு வெளியில் வரும். இந்த மாதிரி லைட்டாக அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பராக திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா மொறுன்னு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே பிடிச்ச அச்சு முறுக்கு ரெடி ஆயிரும். இது கிறிஸ்மஸ் ஸ்பெஷல். நீங்கள் நியூ இயர் என்ன ஒரு அக்கேஷன் குழந்தைங்க ரொம்ப விரும்புனாங்கன்னா வீட்டில் ஸ்நாக்ஸுக்கு கூட செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. பிகினஸாக இருந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எப்படி சாஃப்டாக மொறுன்னு இருக்குன்னு பாருங்கள். அந்த உடைக்கும் போதே மொறுமொறுப்பு தன்மை அழகாக தெரியுது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்க மறக்காமல் கன்னியாகுமரி சுவை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க.